5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எவ்ரி இயர் 5 கொஸ்டின்ஸ். ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்கும், கொஸ்டின் இருக்கும். நீங்க அந்த பேராகிராஃப்ல இருந்து கரெக்டான ஆன்சர் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 to the 10 மார்க்ஸ். பேப்பர் 1ல இந்த செக்ஷன்ல நீங்க ஃபுல்லா ஸ்கோர் பண்ற பேப்பர் இந்த ரீடிங் பேசேஜ். ஆனாலும் நம்ம தவறு விட்டுடுவோம். எதனால மீன்ஸ் டைம் கிடைக்காது, லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஓகே, அந்த அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஏன்னா இங்கிலீஷ்ல பேராகிராஃப் கொடுப்பாங்க, நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணணும். So how to improve the reading comprehension? You have to read admit. Reading comprehension questions are tricky ball game. நம்மள ட்ரிக் பண்ணிட்டு நம்மள क्वेश्चंस கேட்பாங்க. டைம் கன்சூம், டைம் வேஸ்ட் பண்றது. சோ எவ்வளவு நேரம் இது கொடுக்கணும்னா நாட் மோர் தென் 5 to 7 மினிட்ஸ் மேல நீங்க இந்த பேராகிராஃப் எடுக்க கூடாது. சோ எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும், அது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த பேராகிராஃப் என்ன டாபிக் இருக்குது, என்ன டைம் லிமிட் இருக்குது, இது பத்தி நம்ம. The most common reason behind this the passage is examination are mostly on the topics which are not familiar and they also contain some hidden motive. இந்த பேராகிராஃப் வந்தா நமக்கு தெரியாத சப்ஜெக்ட், டெக்னிக்கலா இருக்கலாம், கமர்ஷியலா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், 2 மணி நேரம் யோகா பேப்பர் எழுதிட்டு 2 மணி நேரம், அரை மணி நேரத்துல வந்து டக்குன்னு கொஸ்டின் ஆன்சர் படிக்காத டிக் பண்ணிட்டு வந்துருக்கு, நம்ம மார்க் போயிட்டு. நீங்க படிச்சு எழுதினீங்கன்னா கண்டிப்பா 5ல 3 கேள்விக்கு நீங்க பதில் ஈஸியா கொடுக்கலாம். 2 கேள்வி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அது மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் பேராகிராஃப் எப்படி படிக்கணும், நான் ஒரு லைனா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுமா, இல்ல क्वेश्चन படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுமா, எப்படி போகணும்? ஓகே, சோ என்னென்ன டாபிக்ல உங்களுக்கு பேராகிராஃப் வரும். But good news is that if you follow the methodical approach, you can solve the reading comprehension. You should be able to easily getting the meaning, passage, etc. How to cope up with the above challenges? இந்த reading comprehensionல நம்ம என்னென்ன பண்ணணும்? So important tips. நம்ம இந்த ரீடிங் கம்ப்ரஹென்ஷன் எக்ஸாம்ல எங்க இருந்து எடுப்பாங்க, எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல எடுப்பாங்க? சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, நேச்சுரல் சயின்ஸ், பயாலஜி, ஹியூமனிட்டிக்ஸ், ஆர்ட், பிசினஸ், எக்கனாமிக்ஸ், மார்க்கெட்டிங், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस which come in the reading. ஃபேக்சுவல் டேட்டா வரலாம், மீடியா ஐடியா வரலாம், டைட்டில் வரலாம், என்ன சொல்ல வராங்க, என்ன டோனு, இதெல்லாம் வரும் உங்களுக்கு. சோஷியல் மெசேஜ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ்ல வரலாம் உங்களுக்கு, சயின்ஸ் பேஸ்ட் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல வரலாம் உங்களுக்கு. சோ நம்ம என்ன பண்றோம்னா, do not jump to the read passage line by line or try to locate the keywords. டக்குன்னு லைன் பை லைனா படிக்காதீங்க. The motive given passage identifying your crucial task. நீங்க அந்த சொல்ல வந்த விஷயம் நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்றாங்க. Important tips. Identify the type of questions. Don't read passage line by line. ஒரு லைனா நீங்க படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन படிங்க. क्वेश्चन படிச்சுட்டு அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எந்த லைன்ல வருதுன்னு பாருங்க. நியர் பை லைன், மேல வருமா கீழே வருமா. This will help you to look the particular answer particular. சில நேரத்துல சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் கொடுப்பாங்க, வார்த்தைகள் மாத்தி போட்டுருப்பாங்க. அங்க கொடுக்குற வார்த்தை ஒண்ணு இருக்கும், கீழே கொடுக்குற வார்த்தை இருக்கும், ஆனா மீனிங் ஒண்ணா இருக்கும். சோ அந்த மாதிரி சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் நீங்க எடுக்கணும். ஓகே, vocabulary நீங்க இங்கிலீஷ் கொஞ்சம் சென்டென்ஸ் நல்லா ஸ்பீடா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். You need to make sure that you are applying your understanding and knowledge skill. You are connecting the given passage. PQA, QPA. பேசேஜ் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுமா, क्वेश्चन பண்ணுமா, क्वेश्चन படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுமா. சில பேர் சார் நான் ஃபர்ஸ்ட் பேசேஜ் புரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் क्वेश्चन படிக்கிறேன்னா அவங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடும். சில பேர் நான் क्वेश्चन புரிஞ்சுட்டு அந்த பேராகிராஃப்ல பண்ணிட்டு நீங்க டிக் பண்ணிக்கலாம். அதான் மை பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் QP. क्वेश्चन புரிஞ்சுட்டு நீங்க பேசேஜ்க்கு போகலாம். Build a habit of reading editorials. சோ இந்த 5 மார்க் 10 மார்க் நான் என்ன பண்ணணும், டெய்லி பேப்பர் படிக்கணும், vocabulary இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். Focus on the opening and closing paragraph. So அந்த பேசேஜ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, லாஸ்ட் என்ன சொல்ல வராங்க, வெரி இம்பார்ட்டன்ட். டைட்டில் என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்க, யோகா பத்தி கொடுக்குறாங்களா, இல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குறாங்களா, இல்ல இந்த இன்டர்நெட் போன் யூஸ் பண்ணி பத்தி கொடுக்குறாங்களா, என்ன ப்ராப்ளம் அந்த மெசேஜ்ல என்ன சொல்ல வராங்க. ஓகே, யூஸ் a contrast to the help you particular line. ஓகே, sharpen your skill of reading. ஃபாஸ்டா ரீட் பண்ற கெபாசிட்டி வரணும். How to improve your reading speed? Reading speed எப்படி இம்ப்ரூவ், ஒரே நாள் வராது. ஓகே, டெய்லி பேப்பர் படிக்கலாம், ஓகே நியூஸ் படிக்கலாம், vocabulary புது புது வார்த்தைகளை நீங்க டைரியில நோட் பண்ணினே வரலாம். எதனா புது வார்த்தைகள் படிச்சீங்கன்னா, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ONUS, ஒன்னஸ், அதுக்கு மீனிங் தெரியுமா யாருன்னா? ONUSனா என்ன? ஆன்னஸ். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் மீனிங் சொன்னா தெரியும், பட் ஒன்னஸ்னா என்ன? இப்ப நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன், யூஜிசி நெட்டுக்கு யூ ஆர் த ஒன்னஸ் அப்படின்னா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஸோ ONUS தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, மேல பேராகிராஃப்ல ரெஸ்பான்சிவ் போடுவாங்க, கீழே வந்து the oneness lies to whom போடுவாங்க. அதுல வந்து எதனா ஒரு வார்த்தை இருக்கும், டீச்சரோ ஸ்டூடெண்டோ இருக்கும். அப்போ ஒன்னஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி 4-5 வார்த்தைகள் மீனிங் போட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். So if you observe the things yourself, reading speed and compress likely 20% of your true capacity. The speed reader will read several words in one fixation. ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு வார்த்தைகள் நீங்க உங்களால படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய புக்ஸ், மைண்ட் மேப்பிங், மெமரி. ஒரு 10 இப்போ நான் ஒரு 20 வேர்ட்ஸ் சொல்றாங்க, ஃபோன், டேபிள், சேர், நீங்க ரீகலெக்ட் பண்ண முடியுமா, அந்த ஆர்டர் வரிசை வைக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம். vocabulary. The barrier limit speed is around 300 words per minute. யார் ஒரு நிமிஷத்துல 300 வார்த்தைகள் நீங்க படிக்க முடியுமோ, ஆவரேஜா பாத்தீங்கன்னா 250 words, நம்மளால வந்து 150 to 200 words தான் படிக்க முடியும். So the more speed you are absorbing, the skill will be developed. So நீங்க என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது ரீடிங்ல? Do not over emphasize tributaries. That is ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் வந்து கொடுக்குவாங்க. Do not memorize. அந்த பேராகிராஃப் நம்ம எக்ஸாம்ல தேவையில்லை, மெமரைஸ் பண்ண தேவையில்லை. Do not read the passage first. Read the question first. Do not overemphasize on vocabulary skills. Do not spend time and also you cannot comprehend first. Suppose எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியல அப்படின்னா அதுல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவானா. Tips to improve your reading skills. Read, read, read. ரொம்ப படிச்சுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு vocabulary skill இம்ப்ரூவ் பண்ண முடியும். You did not to understand everything. எல்லாமே புரியணும் அவசியம் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்ல என்ன கேக்குறாங்க அது மட்டும் புரிஞ்சா போதும். ஓகே, be selective. ஓகே, இதான் ஒரு எக்ஸாம்ல ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க. ஓகே, யாருன்னா ஒருத்தர் படிக்கிறீங்களா? லவுடா சிம்பிளா படிக்கணும். கம்யூனிகேஷன் இந்த இது ஒரு பேராகிராஃப் எக்ஸாம்ல கொடுத்தாங்க. இருக்கிறீங்களா கிளாஸ்ல? இல்ல கம்யூனிகேஷன் யாருன்னா படிக்கிறேன் சார். வேற ஸ்கிரீன். ஓகே. I did that thing recently where you have to sign a big card, which is a horror unto itself, especially as the keeper of the big card was leaning over me at the time. Suddenly I was on the spot, a rabbit in the headlights. Turn between joining a fun message or some sort of the in joke or a drawing. Instead, overhauling by the merits option available to me. I decided to just write, good luck, best, Joel. It was then I realized to my horror that I had forgotten how to write. My entire existence is tap letters into computer. My shopping lists are hidden in the notes. So கொஞ்சம் function of my phone. If I continue. Notes function of my phone. If I need to remember something, I send an email to myself. A pen is something I chew when I am struggling to think. Paper is something I file beneath my laptop to make it a more comfortable height for me to type on. A poll of 1,000 things by the stationers. By found that 1 in 10 didn't know a pen, a third have never written a letter, and half of 13 to 19 years old have never been forced to sit down and write a thank you letter. Okay, more than 80% have never written a love letter. 50% of didn't have letter paper at home. At a quarter have never known the unique torture of writing a birthday card. The most a teen ever has to use a pen is on an exam paper. But have you heard of mobile phones? Have you heard your email, Facebook, and Snapchatting? This is the future. Pens are dead. Paper is dead. Handwriting is a relic. Handwriting is one of the most creative outlets we have and should be given the same importance as other art forms such as sketching, painting, or
photography. சோ என்ன சொல்ல வராங்க இந்த விஷயத்துல பாராகிராஃப்ல? நம்மளா ரிட்டன் கம்யூனிகேஷன் கம்மியாயிடுச்சு. தட்ஸ் ஆல். இந்த பாராகிராஃப்ல என்ன சொல்ல வந்து புரிஞ்சுதா? இப்போ பிக் கார்ட்னா என்ன? பிக் கார்ட்னா என்ன சொல்ல வராங்க? பிக் கார்ட். பிக் கார்ட்னா greeting card. ஓகே. சோ இதான் எக்ஸாம்ல வர क्वेश्चन. யுஜிசி நெட்ல ஒன் ஆஃப் த ஐ திங்க் 2020 or 19ல வந்த क्वेश्चन இது. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பாராகிராஃப் படிச்சிட்டீங்க, பட் எக்ஸாம்ல நீங்க டைம் இருந்ததுன்னா நீங்க பாராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து டைம் இல்லைன்னா क्वेश्चन படிச்சுட்டு நீங்க பாராகிராஃப் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கேக்குறாங்க? When confronted with signing a big card, the author felt like a rabbit in the headlight. A rabbit in the headlight வந்து அங்க எங்கேயுமே இல்ல. ஆனா என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? A rabbit in the headlight. What does the phrase mean? சோ என்ன சொல்ல வராங்க? Which is the best option? First question. State of confusion, state of pleasure, state of anxiety, state of depression. So author வந்து sign பண்ணும்போது என்ன வருது? Anxiety. A rabbit in the headlights. குடுக்குறாங்க பாருங்க. Suddenly I was caught a rabbit in the headlights. Torn between the digging a fun message. So big cardல சைன் பண்ணும்போது அவர் மைண்ட்ல ராபிட் ஓடுதான். சந்தோஷத்துல அவர் அப்படி ஆயிட்டாருங்க ஐயா. State of pleasure. சந்தோஷம் வராதுல்ல, அவருக்கு தப்பா தான் இப்ப தோணுது. ஐயோ யாரும் ஏது மாட்டாங்களே அவர் கவலை தானே இருக்குது. பிளஷர் எப்படி வரும்? டிப்ரெஷன் கிடையாது. சோ கன்ஃபியூஷன். இத மாதிரி தான் எக்ஸாம்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. புரிஞ்சுதா சார்? திரும்ப சொல்லுங்களேன் அத. இல்லம்மா, இப்போ நீங்க இந்த பாராகிராஃப்ல ஆதர் என்ன சொல்ல வரோம் நம்ம கேக்குறாங்க ஒரு क्वेश्चन. when confronted with the signing a card, ஆதர் வந்து சைன் பண்ணும்போது a rabbit in the headlight, அவர் மைண்ட்ல வந்து ஒரு ராபிட் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அந்த மீனிங் என்னன்னு கேக்குறாங்க நம்மள. சோ இந்த பாராகிராஃப்ல வந்து நீங்க ஆப்ஷன்ல ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, நெகட்டிவா எடுத்துக்கங்க. டிப்ரெஷன், சோகமா இருக்கிறாரா? இதுல எதுவும் சோகம் இல்ல, கவலை கிடையாது அவருக்கு. ஒரு பயம் இருக்குதா? ஆன்சைட்டி, அதெல்லாம் கிடையாது. பிளஷரா, எல்லாம் சந்தோஷமா இருக்கா? இந்த விஷயத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சந்தோஷம் கிடையாது. சோ இந்த மூணு வராதுன்னா பெஸ்ட் ஆப்ஷன், நியரஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன். அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஏன்டா மக்கள் எல்லாம் ஏத மாட்டாங்க, எதனா விஷயம் வந்தா கம்ப்யூட்டர் மொபைல் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ரைட்டிங் லெட்டர்ஸ் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட் ன்னு சொல்ல வரும். ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. According to the author, which one is not the most creative outlet of pursuit? Which one is not the most creative outlet of pursuit? Handwriting, photograph, sketching, reading. இந்த பாராகிராஃப் என்ன சொல்றாங்க? Handwriting. Handwritten is one of the most creative outlets. இங்க தான் இருக்கு, லாஸ்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் பாராகிராஃப், செகண்ட் क्वेश्चन லாஸ்ட் பாராகிராஃப் வந்துட்டாரு. Handwriting is one of the most creative outlets. Should be given same importance to sketching, painting and photography. இங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Not most creative. அப்பனா not ன்னு கொடுத்தனால ரீடிங் வரும். வெரி குட். ஹேண்ட்ரைட்டிங், போட்டோகிராஃப், ஸ்கெட்சிங்லாம் வந்து கிரியேட்டிவ்ல வரும். சோ ரீடிங் மட்டும் நாட் கிரியேட்டிவ்ல இருக்குது. சோ நம்மளா யாரும் படிக்க மாட்டோம், இல்ல ரெடிமேடா ஆன்சர் வேணும். क्वेश्चन போட்டாலும் எழுத மாட்டோம். சார் ரெடிமேடா ஆன்சர் கொடுத்துருங்க சார், எனக்கு டைம் கிடையாது கண்டுபிடிச்சி எழுதுறது. அதுதானே உண்மை. we don't have a read to time the questions, we don't have a read to time the found out the answers. நீங்க கொடுத்தீங்கன்னா ரெடிமேடா எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஹாபிட் ஆயிடுச்சு. கரெக்டா? we don't search anywhere. So sorry, not for you, just I'm saying the society. But third question பாருங்க. The entire question தள்ளிட்டு வரேன். The entire existence of author revolves around. Third question பாத்தீங்கன்னா, the entire existence author எதை சுத்தி வர்றாரு? கம்ப்யூட்டர், மொபைல் போன், டைப்ரைட்டர். 2 only, 1 and 2 only, 1 2 3 or 2 and 3 only. கம்ப்யூட்டரா, மொபைல் போனா, டைப்ரைட்டரா?
எது சொல்ல வராது இந்த B, sir. 1 and 2. yes typewriter இல்ல so computer and mobile so answer is 2. next how many teens for basic big survey do not own a pen எவ்வளவு பேர்கிட்ட பென் இல்ல நான் ஒண்ணா ஆப்ஷன் கொடுக்குறேன் இந்த paragraphல இருக்குது படிச்சிட்டீங்களா அந்த paragraph 1000. ஆப்ஷன் 1000 இருக்குதா Oh, இல்ல. அப்போ क्वेश्चन கேர்ஃபுல்லா படிங்க the core of 1000 teens by stationery found 1 in 10 10ல ஒருத்தர் 1 in 10 தான் கொடுத்துருக்கு. 1000ல டிவைட் பை 10 பண்ணா எவ்வளவு வரும் 100. ஆப்ஷன் என்ன வரணும் 100 கொடுக்கலையே 10 கொடுத்துறாங்க 1000 கொடுத்துறாங்கன்னு கண்ண முடியல 100 இருக்கு. 100 இருக்கு சார். அந்த மாதிரி நீங்க மேக்ஸ் கால்குலேஷன் சில இடத்துல போட வேண்டியது. What is the main concern of author? The teens social network of communication. The teens use mobile phones. The teens use computer. The teens have forgot the art of handwritten. The best option is it. What is the main concern of author? Social network நிறைய போயிட்டாங்க. Fourth. D. Fourth. D is answer. Teens have forgotten the art of handwriting. So fourth option is correct. இததான் உங்களுக்கு 10 மார்க் கிடைச்சிச்சு. உங்களுக்கு கிளாஸ் கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய பேராகிராஃப்ஸ் நான் போடுவேன். தயவு செய்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, காப்பி பண்ணாதீங்க, தப்பானாலும் பரவாயில்ல. அப்புறம் ஆன்சர்ஸ் போடும்போது நான் என்ன தப்பு பண்ணேன்னு ரிப்பீட்டடா பிராக்டிஸ். ஸோ இன்னில இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பேப்பர் பிந்துவோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ டெக்கன் கானிக்கலோ எடுத்தீங்கன்னா பேப்பரை வந்து ஃபுல்லா படிக்க ஹெட்லைன்ஸ் படிக்காதீங்க. எதனா ஒரு டாபிக்கை ஒரு பேராகிராஃப் புரிஞ்சுட்டு அதுல எதனா புது புது வார்த்தைகள் வந்ததுன்னா அதை நீங்க மீனிங்ஸா நோட் பண்ணி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி வார்த்தை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. while reading at least 5 minutes not more than that. ஒரு பேராகிராஃப் படிச்சா போதும். அதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்க. புரியுற வரைக்கும் நீங்க படிங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், புது புது வார்த்தைகளுக்கு மீனிங் கிடைக்கும். நீங்க இது எதுவுமே பண்ணாத எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் தான் லெஃப்ட் லாட்டில கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது, வார்த்தைகள் படிக்கிறது தனமானது. ஓகே, என்ன வார்த்தையோ அது கரெக்டா மீனிங் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இங்கிலீஷ் வராது தெரியாதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஈஸி லாங்குவேஜ். த வேர்ல்ட்ல ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் இஸ் ஈஸி இங்கிலீஷ். So I have justified to my extent today. Thank you for listening. So patiently 1.5 hours, 1 hour, 2 hours. So 2 chapters உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒரு நல்ல சப்ஜெக்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ரீடிங் பேராகிராஃப்ல ஸ்கோர் பண்ற